நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களை நம்பி தான் நான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நல்ல சமூகம் உருவாகணும், அதுக்காக நான் உங்கள் பிரபாகரன் பேசுகிறேன். ஃபஸ்ட்டு உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றிங்க. ஏன்னா நம்ம 40K சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ கூடிய சீக்கிரம் 50Kவை ரீச் பண்ணுறதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன பேச போகிறோம் அப்படின்னா, நம்ம சேனலில் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், அழுத்தமாக சொல்லியிருந்தோம், திமுகக்குள்ளே உட்கட்சி பிரச்சனை அப்படிங்கிறது நடந்துகிட்ருக்கு, புகஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா கனிமொழி அவர்கள் அப்பா கருணாநிதி சொன்னாங்க அப்படின்ட்டு அமைதியாக இருந்தாங்க, அண்ணன் MK ஸ்டாலின் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்தாங்க, ஸ்டேட் பாலிடிக்ஸ்குள்ளே வரவே இல்லை. பட் உதயநிதி சொல்கிறதையும் கேட்டுக்கிட்டு அவங்க இங்கே வராமல், இங்கே ஒரு லாபியை கிரியேட் பண்ணாமல் சென்ட்ரல் பாலிடிக்ஸ்லேயே இருக்கணும் அப்படின்னா எப்படி இருப்பாங்க? ஸோ அவங்க இங்கே ஒரு லாபியை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள நம்பி இருந்தவங்களுக்குலாம் நான் 2026 உங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு வாங்கி தரேன், தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அவங்கள நம்பி இருந்திருப்பாங்கல்ல, மினிமம் ஒரு 50 பேராவது, 50 அரசியல் புள்ளிகளாவது இருந்திருப்பாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு நான் சீட்டு வாங்கி தரேன் அப்படின்னு அவங்க கேரண்டி கொடுத்து இந்த லாபியை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் அவங்களே கூட 2026 எம்எல்ஏ எலெக்ஷனில் நிற்பதற்கான வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தேன். ஸோ இந்த விஷயத்தில் இந்த எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அதை மாதிரி ஒரு விஷயத்த இப்போ பிஜேபி செஞ்சு விட்டுருக்காங்க. ஸோ இன்னும் இந்த விஷயம் திமுகக்குள்ளே ஒரு பெரிய குழப்பத்தை, ஐயோ கனிமொழி என்ன பண்ணுவாங்க, என்ன லாபியை கிரியேட் பண்ணி கட்சிக்குள்ளே பிரச்சனை பண்ணுவாங்களா, இல்லை வேற ஏதாவது முடிவு எடுத்துருவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பத்தை இப்போ பிஜேபி செஞ்சு விட்டுருக்காங்க. என்ன அப்படின்னா, ஆப்ரேஷன் சிந்தூரை இந்தியா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாங்கல்ல. ஸோ இது சம்பந்தமாக உலக நாடுகளுக்கு, இந்தியாவோட நட்பு நாடுகளுக்கு ஆப்ரேஷன் சிந்தூர்னா என்ன, இதை ஏன் இந்தியா முன்னெடுத்தாங்க, பாகிஸ்தான் என்ன விஷயத்த பண்ணாங்க அப்படின்னு அதை போயிட்டு ஷேர் பண்ணுறதுக்காக. ஏன்னா வெளியில் இது எப்படி வேணாலும் பார்க்கப்படலாம். ஆப்ரேஷன் சிந்து அப்படிங்கிறது தோல்வியில் முடிஞ்சு அப்படின்னு கூட ஒரு இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர் அப்படிங்கிறது உலக நாடுகள்கிட்ட நடக்கலாம். பாகிஸ்தான் சொல்லலாம், நாங்கள் தான் இதில் டாமினண்டாக இருந்தோம், இந்தியா பயந்துட்டாங்க அப்படின்னு கூட இந்தியாவில் இருக்கக்கூடிய நமக்கு தெரியும், இங்கே இருக்கக்கூடிய மீடியாஸை நம்ம பார்க்குறோம். பட் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய மீடியா இந்த விஷயத்தை எப்படி கவர் பண்றாங்க, பாகிஸ்தானுக்கு எத்தனை நாடுகள் சப்போர்ட் பண்றாங்க, பாகிஸ்தான் தான் இது பெரிய லெவல்ல சக்சஸ்ஃபுல்லா இருந்தாங்க அப்படின்னு எத்தனை நாடுகள் சொல்றாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்கு. இது போக இந்தியா எந்த அளவுக்கு இதில் சரியாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு தெரியும். ஆனால் பாகிஸ்தான் தரப்புலேருந்து எதை மாதிரியான ஒரு விஷயங்கள் சொல்லப்படலாம் அப்படின்னா, இந்தியா இருக்காங்களே, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பொதுமக்கள், அப்பாவி மக்கள்லாம் கொண்டுட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர் அப்படிங்கிறது உலக நாடுகள் மத்தியில் நடக்கலாம். ஸோ இதை பற்றிலாம் போயிட்டு வெளியில் சொல்கிறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பிளான் பண்ணாங்க அப்படின்னா, ஒரு 7 டீமை நாங்கள் ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 7 எம்பிகள் இருப்பாங்க, அதுக்கு கீழே ஒவ்வொருத்தவங்களும் 7 பேர் ஹெட்டு, அவங்களுக்கு கீழே ஒரு 4-5 MP இருப்பாங்க. இவங்க டீமாக போயிட்டு நட்பு நாடுகள், இந்தியாவோட நட்பு நாடுகள்கிட்ட போயிட்டு ஆப்ரேஷன் சிந்தூர்னா என்ன, இது எப்படி நடந்தது, இந்தியா இதில் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாங்க, பாகிஸ்தான் எந்த அளவுக்கு தீவிரவாதத்தை ஊக்குவிக்கிறாங்க, தீவிரவாத ஒழிப்பு நடவடிக்கைக்கு எதிராக இந்தியா எந்த அளவுக்கு இருந்துட்டு இருக்காங்க, இன்னும் உறுதியாக இருந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் போய் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அந்த 7 டீமை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதில் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு எம்பியை இவங்க தலைமையில் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தரப்புலேருந்து திமுக கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. அதுக்கு என்ன அப்படின்னா, திமுக தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, TR பாலு இருக்கார்ல, ஸோ அவர் தலைமையில் நீங்கள் டீம் ஃபார்ம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் பிஜேபி கேட்கலங்க, கனிமொழி தலைமையில் தான் நாங்கள் டீம் ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கனிமொழி தலைமையில் 7 டீம், அதில் ஒரு டீமோட தலைமை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனிமொழி தலைமையில் ஒரு டீம் அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ மே 22க்கு அப்புறம் இந்த டீம் போயிட்டு வெளிநாடுகளில் போயிட்டு இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் இது சம்பந்தமான விஷயங்கள், இந்தியா இதில் எந்த அளவுக்கு நியாயமாக நடந்துக்கிட்டாங்க, ஆப்ரேஷன் சிந்தூரில் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாங்க, அதே மாதிரி இனிமேலும் தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு எதிராக இந்தியா எந்த அளவுக்கு இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் போய் சொல்ல போகிறாங்க. ஸோ இந்த விஷயம் திமுகக்குள்ள இன்னும் ஒரு புகைச்சலை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கனிமொழி அவர்கள் ஏற்கனவே பிஜேபியை கொள்கை ரீதியாக எதிர்த்தாலும் அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் கூட எந்த அளவுக்கு அமித்ஷா உட்பட நிறைய தலைவர்கள் கூட அவங்க நிதின் கட்கரி அவங்களாம் கனிமொழி அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, நெருங்கி பேசக்கூடியவங்க. ஸோ அந்த அளவுக்கு பிஜேபி கூடயும் ஒரு டச்சில் இருப்பாங்க. கொள்கை ரீதியாக அங்கே மீடியாவில் முன்னாடி பேசுவாங்க, பிஜேபி அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க அப்படின்னு பேசுவாங்க. அது அண்ணனுக்காகவும் அண்ணன் மகனுக்காகவும் இல்லை கட்சிக்காகவும் பேசுகிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். பட் தனிப்பட்ட முறையில் அவங்க எப்பொழுதுமே பிஜேபியோட அந்த அதிகார வட்டத்து கூட ஒரு நட்பு ரீதியாக தான் இருந்திருக்காங்க. ஸோ இப்போ திமுக ஒரு நபரை சொல்லி, TR பாலுவை சொல்லி, இவங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபிக்கே கனிமொழி அவர்களை சூஸ் பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய திமுக புள்ளிகள் மத்தியில் ஒரு பதட்டத்தை உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய திமுக என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, கனிமொழி நம்ம சொல்கிறத கேட்டுட்டு அமைதியாக இருக்கணும். இப்போ இத்தனை வருஷமாக இருந்தாங்கல்ல, கருணாநிதி காலத்திலேருந்து
கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் எம்கே ஸ்டாலின் காலம் வரைக்கும் இப்போ அப்படியே அமைதியாக இருந்தாங்கல்ல. ஸோ அதே மாதிரியே இருந்துட்டாங்க அப்படின்னா உதயநிதியை நம்ம வந்து சிஎம் ஆக்கிடலாம் அப்படிங்கிறது திமுகவோட எண்ணம். பட் கனிமொழி என்ன நினைக்கிறாங்க, எவ்வளவு நாள் தான் அந்த சென்ட்ரல் பாலிடிக்ஸ்லேயே ஒதுங்கி இருக்கிறது, எனக்குன்னு ஒரு லாபி வேணாமா, நான் இங்கே ஒரு புள்ளியாக வர வேணாமா, என்னுடைய திறமையை பயன்படுத்த வேணாமா, இல்லை என்னை சுற்றி இருக்கவங்க கட்சிக்குள்ளே வளர வேணாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குல்ல. எவ்வளவு நாள் தான் அமைதியாக இருக்கிறது, ஒரு சான்ஸ் எடுத்து பார்ப்போமே அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து சில வேலைகள்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க. தென் மாவட்டங்களில் இவங்களுக்கெல்லாம் சீட்டு வேணும், எந்தெந்த தொகுதியில் வேணும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க அந்த டிஸ்கஷன் அப்படிங்கிறத பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தோம். ஸோ அதை இன்னும் பூஸ்ட் பண்ணி விடுற மாதிரி பிஜேபி செய்யக்கூடிய இந்த விஷயம் இருக்குல்ல, இது வந்து திமுகவுக்குள்ள இன்னும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். ஐயோ கனிமொழியாக அமைதியாக இருந்தால் கூட பிஜேபி சும்மா விட மாட்டாங்க போலயே, அவங்களை இன்னும் பூஸ்ட் பண்ணி விட்டு கட்சிக்குள்ளே பிரச்சனையை ஏற்படுத்துவாங்க போலே. அப்படி இல்லை அப்படின்னா இல்லை எதுவுமே பண்ண முடியாது, கனிமொழியால் 26 தேர்தலில் திமுகக்குள்ளே எதுவுமே பண்ண முடியாது, ஒரு வேட்பாளரை கூட இவங்களால சூஸ் பண்ண முடியாது அப்படின்னா பிஜேபி நாங்கள் இருக்கோம் கனிமொழி அப்படின்னு சொல்ல வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ அந்த எண்ணத்தை திமுகவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பிஜேபி செய்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெளிவாக புரியுது. ஸோ இது அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகரும் அப்படின்னே சொல்ல முடியாது. பட் இது குடைச்சலாக மாறி இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக எம்கே ஸ்டாலின் அவர்கள் கூட இதை எந்த அளவுக்கு பெரிய விஷயமா எடுத்துப்பாங்க அப்படின்னு தெரியாது. பட் உதயநிதிக்கு ஒரு பெரிய மண்டவழியாக இருந்திருக்கும். ஏன்னா அவர் தான் இப்போ திட்டம் போட்டுட்டு இருப்பாரு, 2026 நாம் எப்படி முதல்வர் வேட்பாளராக மாறலாம், நாம் எப்படி சிஎம்மாக வரலாம் அப்படின்னு திட்டம் போட்டுட்டு இருப்பாரு. பட் அதுக்கு சொந்த அத்தை கனிமொழி அவர்களே ஒரு பிரச்சனையாக வந்து நின்றுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அப்படிங்கிறது உதயநிதிக்கு கண்டிப்பாக போயிட்டு இருக்கோம். பட் வந்து நிற்பாங்க தான். என்ன எத்தனை தலைமுறையாக தான் ஒருத்தவங்க வந்து சொந்தக்காரங்க அப்பா அண்ணன் விட்டு கொடுத்துட்டு இருப்பாங்க. சரி, அப்பா அண்ணனுக்காக விட்டு கொடுத்தாங்க, அண்ணனுடைய மகனுக்காகவும் விட்டு கொடுப்பாங்கன்னா எப்படி விட்டு கொடுப்பாங்க? ஸோ இப்படி ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆகுறப்போ, கனிமொழிக்கு இப்படி ஒரு ஸ்பேஸ் இங்கே கிரியேட் ஆகுறப்போ இந்த ஸ்பேஸை யூஸ் பண்ணலாம், அவங்களை இன்னும் பூஸ்ட் பண்ணி விடலாம், அவங்களை இன்னும் ட்ரிகர் பண்ணி விடலாம், இன்னும் ப்ரோவோக் பண்ணி விடலாம் அப்படின்னு பிஜேபி நினைப்பாங்களா அப்படின்னா நினைப்பாங்க தான். அது பிஜேபி செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ இப்படி ஒட்டுமொத்தமாக ஒரு குழப்பம் அந்த ஆப்ரேஷன் சிந்தூர் சம்பந்தமாக வெளியில் போயிட்டு அந்த விஷயங்களை சொல்றதுக்காக உருவாக்கப்பட்ட டீமில் கனிமொழி வந்து தலைமை பொறுப்புக்கு வந்தது. ஏதோ ஒரு மெம்பராக இருந்தால் கூட பிரச்சனை கிடையாது, ஒரு டீமோட தலைமையே இவங்க தான் அப்படிங்கிறப்போ பிஜேபி ஒரு கேம் பிளே பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியுது. ஆல்ரெடி கனிமொழிக்கு இருந்த எண்ணத்தை இன்னும் வந்து இவங்க வந்து தூண்டி விடுறாங்க அப்படின்னு தெரியுது. அது நல்ல விஷயமா தான் நானும் பார்க்குறேன், ஏதாவது நடக்கும் அப்படின்னு தான் பார்க்குறேன். ஸோ என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, இப்போது இந்த டாஸ்மாக் சம்மந்தமாக விசாகன், டாஸ்மாக் துறையோட எம்டி விசாகன், அப்புறம் ஆகாஷ் பாஸ்கரன், அப்புறம் ரத்தீஷ் நிறைய இடங்களில் வந்து போயிட்டு இருந்துச்சு இல்லையா, ரைடு போயிட்டு இருந்ததுல. ஸோ அது சம்மந்தமாக சில அப்டேட்ஸ் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்குது. இந்த ரைடுக்கு பயந்து தப்பிச்சு போனவங்க இருக்காங்கல்ல, இந்த ஆகாஷ் பாஸ்கரன், இந்த ரத்தீஷ், இவங்களாம் தப்பிச்சு போனவங்க இருக்காங்கல்ல. ஸோ அவங்கள தேடுற பணி அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்குது. ஏன்னா இந்த ரத்தீஷ் அவர்கள்லாம் அமலாக்கத்துறை ரைடு வருது அப்படின்னு தெரிஞ்சுதான் தப்பிச்சு போயிருக்காரு அப்படிங்கிற செய்தி வெளியாகுது. இதுக்கு வந்து உதயநிதி டீமும் அவருக்கு கீழே செயல்படக்கூடிய 2-3 ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகளை வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ரத்தீஷ் வந்து வெளிநாடு தப்பிச்சு போகிறதுக்கு அப்படிங்கிற செய்தி வெளியாகுது. அப்போனா இவங்க பயந்து போகிறாங்க அப்படின்னாவே இங்கே ஏதோ சம்திங் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் இன்னும் நமக்கு ஆவலாக இருக்குல்ல. ஸோ அந்த விஷயம் என்ன அப்படிங்கிறத அமலாக்கத்துறை தேட முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. நடுவில் வந்து தலைமை குடும்பம் இருக்குது அப்படின்னா முன்னாடி ஒரு 5 கிலோமீட்டர் ரேடியஸில் வந்து அமலாக்கத்துறை வந்து சுற்றி இருக்கவங்கள இதை மாதிரி சோதனை விசாரணை அப்படிங்கிறத பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1 மீட்டர் ரேடியஸ்க்குள்ளே வந்துட்டாங்க. ரத்தீஷ், இந்த ஆகாஷ் பாஸ்கரன் எல்லாமே ரொம்ப நெருக்கமானவங்க. இவங்க பணம் எல்லாம் எங்கே எப்படி வந்து மணி லாண்டரிங் ஆகுது அப்படின்னா இவங்க வழியாக தான் ஆகுது, எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் ஆகுது அப்படின்னா இவங்க வழியாக தான் ஆகுது. பட் அவங்களே இப்போ நெருங்கி வந்திருக்கிறது அப்படிங்கிறது திமுகவுக்கு ஒரு பெரிய மண்டை குடைச்சலாக மாறி இருக்கும். பட் இதுக்கு திமுக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு தெரியல. கூடிய சீக்கிரம் எனக்கு தெரிஞ்சு எம்கே ஸ்டாலின் அவர்கள் டெல்லி போவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டுங்க. இதுக்கு முன்னாடி டாஸ்மாக் ரைடு நடக்கிறப்போ ஒவ்வொரு அமைச்சர்களாக மாற்றி மாற்றி போனாங்கல்ல. செந்தில் பாலாஜி போனார், சபரீசன் போனார், அப்புறம் இன்னும் நிறைய பேர் போனாங்க. சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, இவங்கெல்லாம் வந்து டெல்லி போனாங்க. ஏதோ ஒரு காம்ப்ரமைஸ் பேச பொதுவாக போவாங்க. பட் இந்த முறை இந்த விஷயம்லாம் கையை மீறி போயிட்டதுனால இதில் வந்து சபரீசன், உதயநிதினு தலைமை குடும்பமே இதில் மாட்டியிருக்கிறதுனால ஸோ எம்கே ஸ்டாலின் அவர்கள் வந்து டெல்லி போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு தான் செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. ஸோ இன்னும் 2 நாட்களில் வந்து நம்ம புரிஞ்சிக்க முடியும்
எம்கே ஸ்டாலின் டெல்லி போனாங்க அப்படின்னா என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த. இதுல இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா, யார் அந்த சார் அப்படிங்கிற விஷயம் அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல வந்து பரப்பப்பட்டது இல்லை. ஸோ அதே மாதிரி யார் அந்த தம்பி அப்படிங்கிற விஷயத்தையும் இப்போ வந்து ஏடிஎம்கே ஐடி விங்லேருந்து எல்லாருமே எடுத்து பரப்பிட்டு இருக்காங்க. ஏன்பா இன்னும் யார் அந்த தம்பி, என்னத்துக்கு அப்படி பரப்புறாங்க அப்படின்னு கேட்குறீங்களா? வேற ஒன்றும் கிடையாதுங்க. இந்த டாஸ்மாக் துறையோட எம்டி விசாகன் இருக்கார்ல, அவங்க ஒருத்தவங்களுக்கு அவங்களுடைய மொபைலில் வந்து வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணியிருக்காங்க. அதில் டியர் தம்பி அப்படின்னு தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அதை வந்து என்ன காரணத்துக்காக அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பிரிண்ட் அவுட் போட்டு வீட்டில் வச்சுருந்தாங்கன்னு தெரியல. அதை கீழ்ச்சி வீட்டு பக்கத்துலலாம் போட்டு வச்சுருந்தாங்கல்ல. ஸோ அதை அமலாக்கத்துறை எடுத்து ஒட்டி பார்க்குறப்போ அந்த சேட் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, டியர் தம்பி அப்படின்னு தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த தம்பி யார், யார் அந்த சாருக்குன்னு பதில் கிடைக்கல. இப்போ யார் அந்த தம்பி அப்படிங்கிற கேள்வியும் போயிட்டு இருக்கு. அது ரத்தீஷா இல்லை ஆகாஷ் பாஸ்கர்னா இல்லை இதை தாண்டி பின்னாடி யாராவது இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி இந்த ஒட்டுமொத்த விசாரணையும் இப்போ நெருங்கி வந்து போயிட்டு இருக்கு. பட் கூடிய சீக்கிரம் யார் குற்றவாளி, இந்த ரத்தீஷையோ இந்த ஆகாஷ் பாஸ்கர்னையோ விசாரணைக்கு அமலாக்கத்துறை எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா அது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா வெளிநாடுக்கு தப்பிச்சு போயிருக்காங்க அப்படிங்கிறப்போ இங்கே பெரிய காம்ப்ரமைஸ் டீலிங் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கும். இங்கே காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்க திரும்ப வருவாங்க. இல்லைன்னா எவ்வளவு நாளாகமோ அங்கேயே மறைஞ்சிருப்பாங்க. நமக்கு தெரியாதா செந்தில் பாலாஜியோட தம்பி அசோக்குமார் எவ்வளவு 2 வருஷம் கிட்ட ஒளிஞ்சிருந்தார்ல. ஸோ அதை மாதிரி கூட நடக்கலாம். பட் இந்த விஷயத்துல என்ன நடக்கும் அப்படின்னு தெரியல. ஸோ பொறுத்து பார்ப்போம். இது சம்பந்தமான ஏதாவது அப்டேட்ஸ் வந்தது அப்படின்னா, இந்த விஷயத்தில் ஏதாவது டெவலப்மெண்ட் நடந்தது அப்படின்னா நான் கண்டிப்பாக உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களை நம்பி தான் நான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன். நன்றி.